விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று வருகிறது. 2 சுற்று வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்திருக்கிற சூழலில் தற்போது நிலவரத்தை பார்க்கிறோம். திமுக வேட்பாளர் முன்னிலையில் இருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக பாமக வேட்பாளர் இணைக்கிறார். அது தொடர்பான சிறப்பு விவாதத்தில் தான் நாம் இணைக்கிறோம். நம்முடைய திமுகவின் திரு சூர்யா வெற்றிகொண்டான் இணைக்கிறார். இப்போ 2 சுற்று வாக்குகள் வணக்கம் 2 சுற்று வாக்குகள் எண்ணிக்கை நிறைவடைஞ்சிருக்கு. திமுக வேட்பாளர் முன்னிலையில இருக்கிறாரு. இப்போ திமுகவுக்கும் 2ஆம் இடத்துல இருக்கிற பாமகவுக்கும் இடையான அந்த வாக்கு வித்தியாசம் அப்படின்னு பார்க்கிறப்போ 6000 சொச்சம் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ திமுக முன்னிலை வகித்தாலுமே இப்போதான் நாடாளுமன்ற தேர்தல் அந்த தொகுதிக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. அங்க பார்த்தோம்னா 72,000 வாக்குகள் திமுக கூட்டணி போன நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றிருந்தீங்க. அதற்கு அடுத்தபடியாக பாமக எவ்வளவு வாக்குகள் எடுத்தாங்கன்னு பார்த்தோம்னா 32,000. 2 பேருக்கும் இடையிலான அந்த மார்ஜின், இவங்க பாமக 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. பட் முதலிடம் பிடித்த திமுக கூட்டணி விசிகவுக்கும் பாமகவுக்கும் இடையிலான அந்த வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது பெரிய அளவுல இருந்தது. இப்போ 3ஆம் இடத்துல தான் பிடிச்சிருந்தாலுமே இப்போ இருக்கிற முதல் 2 சுற்று முடிவுகளை பார்க்கிறப்போ வாக்கு வித்தியாசம் பெரிய அளவுல இல்லையே சார், ஒரு பாதி அளவு தான் வித்தியாசமாக இருக்கு. அப்போ இந்த மெசேஜ் நீங்க எப்படி பார்க்குறீங்க? முதல்ல முன்னிலை வெற்றி வேட்பாளராக இருக்க அன்னியூர் சிவாவுக்கு வாழ்த்து சொல்லிடலாம். இப்போவே முடிவு தெரிஞ்சவங்க தானே மேடம், என்ன பெரிய தெரியாத ஒரு ரகசியத்தை போட்டு எங்கள் மேலே இருக்க. இப்போ எங்கள் அண்ணன் கலையை கேட்கும்போது என்ன சொன்னார், எல்லாம் தெரிஞ்சது தானேங்க, இது ஏங்க இது அப்படின்னு ஒரு அருமையான ஐடியா வேற கொடுத்தாரு. அது அவர் விமர்சனமா முன்வைத்தாரு. அது ஒரு ஐடியா வேற கொடுத்தாரு. ஏங்க தேர்தலெல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு செவனேன்னு ஆளுங்கட்சியிலேருந்து யாராவது ஒருத்தர் போயிட்டு அடுத்த ஆளை போடுங்க, இல்லைனா அடுத்து வர்ற ஆளை போடுங்கன்னாரு. அண்ணனுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அது அவசரப்பட்டு எடுக்க முடியும் இல்லை. அப்படியெல்லாம் எடுத்தோம்னா அடிக்கடி இடைத்தேர்தல் வந்துடும். அதனால் அது உகந்ததில்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த களத்தில் எனக்கு முன்னால் பேசின பாமக அந்த சகோதரர் அழகாக பேசிட்டு வரும்போது நிறைய சார்ஜஸ் எல்லாம் வச்சார். எல்லாம் பின்னோக்கியே பார்த்துக்கிட்டு இருந்தார் தேர்தல் களத்தை. முன்னால் ஒரு 10 நாளைக்கு முன்னால் பேசும்போதும் அவங்க அதே தான் பேசுகிறாங்க, இப்பயும் அதே தான் பேசுகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன் ஆளுங்கட்சின்னா உடனே இது ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அவ்வளோ மந்திரிகள் போயிட்டாங்கங்கிற பார்வையே முதல்ல ஒரு தவறான உண்மை. ஏன்னா 10 தொகுதியில் நடந்தாலும் எல்லாம் போகிறாங்க. இல்லை ரூலிங் பார்ட்டி நடக்கும்போது தேர்தலில் பொது தேர்தல் நடந்தாலும் முன்னாள் அமைச்சர்கள் அவங்கவுங்க தொகுதியில் வேலை பார்க்க போகிறாங்க. இது அத்தனை கட்சிக்கு உண்டான மரபு தான். இப்போ அண்ணன் கலை சொன்ன மாதிரி ஆர்கே நகர் தேர்தலை பார்த்தோம். ஆளுங்கட்சியாக ஜெயிச்சுது இல்லை எதிர்கட்சி ஜெயிச்சு தான். 10 வருஷமாக ஆண்டுகிட்டு இருந்த அத்தனை கட்சி டெபாசிட் வாங்கிடுச்சு, போயிடுச்சு. மொத்தம் பார்த்தா அங்கே 20 ரூபா டோக்கன் ஜெயிச்சு வெளில போயிடுச்சு. இப்போ இன்னைய வரைக்கும் 20 ரூபீஸ் டோக்கன் கொடுத்த ஆளை தேடிட்டு இருக்கானுங்க. நீங்கள் ஒரு இடைத்தேர்தல் ஆளுங்கட்சின்னு ஒன்று நாட்டில் இருக்குது, எதிர்கட்சின்னு ஒன்று இருக்குது. இந்த ரெண்டையும் சேர்த்து கடந்து தான் அங்கே தேர்தல். இதே மாதிரி பிரச்சனைன்னு சொல்லி தேர்தலை வேறு நிறுத்தியாச்சு. திரும்பியும் தேர்தல் நடந்தது. நீங்கள் மக்களை அதாவது இதையே நான் முன்னிலைப்படுத்தி சொல்கிறேன்னா, மக்களை கொச்சைப்படுத்தி பார்க்குறது தப்பு. முடிஞ்சால் மக்களை நீங்கள் கவரை பார்க்கணும். கவரை பார்க்குறத விட்டுட்டு கொச்சைப்படுத்துறதுனால என்ன விளைவு? நானே இப்போ ஆர்கே நகர் தேர்தலில் வேலை பார்த்தோம். இதே அண்ணன் கலை வேலை பார்த்தாரு, அத்தனை கட்சியும் வேலை பார்த்தோம். ஆனால் என்ன நடந்தது? உங்களுக்கு டெபாசிட் போச்சு அத்தனை கட்சிக்கும். நாங்கள் எங்கே போயிட்டோம்? திரும்பியும் மக்களை அதே தொகுதியில் திமுக ஜெயிக்குது. என்ன காரணம்? விட்டதை பிடிக்கிறது இல்லை, என்ன குறைங்கிறத போய் பார்த்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஜெயிச்சு வந்துட்டோம். இந்த 20 ரூபா டோக்கன் கொடுத்த ஆளை பக்கானான்னு தேடுறானுவோம். இப்போ அவர் திண்டுக்கல் போய் அந்த பக்கம் தோற்று திரும்பி வந்துட்டார் தேனி பக்கம். அதனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ இங்கே இவர் பாமக பேசும்போது சொல்கிறார், அத்தனை மந்திரிகளும் போனாங்க, வளைச்சி வச்சுட்டாங்க, மக்களை கொடுத்து கடத்தி வச்சுட்டாங்க, பூட்டி வச்சுட்டாங்கன்னாரு. முதல்ல அங்கே ஒன்று சொல்லுவாங்க அவங்க பேசும்போதெல்லாம், இது பாமகவோட கோட்டை, இங்கே வேறு எந்த கொடியும் பறக்காது, ஊருக்குள்ளே ஓட்டு கேட்க விட மாட்டோம். இப்படியெல்லாம் பேசுகிற கட்சி அது, பேசின கட்சி. இப்பையும் பேசிகிட்டு இருக்க ஒரு கட்சி தான். ஆனால் அந்த கோட்டைக்குள்ள தொடர்ந்து பறக்கிறது கருப்பு சிவப்பு கொடி தானே ஒழிய வேறு எந்த கொடியும் இல்லைங்க. அது எங்கள் தொகுதிங்க. அது முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அது எங்கள் தொகுதி. முதல்ல இருந்த ஒரு இறந்தார், திரும்பியும் அதே மக்கள் எங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. நாங்கள் மக்களை போய் எப்படி அணுகணுமோ அப்படி தான். அதிமுக வேட்பாளரும் அங்கே இடைத்தேர்தல் நடைபெற்று வெற்றி பெற்றார் இல்லையா, முத்தமிழ் செல்வன்? வரட்டும் மேடம், நாங்கள் வேண்டான்னு சொல்லலை. இப்போ இறந்து போனது யார்? எங்கள் தொகுதி. அது எங்கள் தொகுதியோட செயல்பாடு என்னன்னு பார்க்குறாங்க. திரும்பி அதை தாண்டி இந்த 3 வருஷம் ஆளுங்கட்சி இந்த ஆட்சி கட்டிலில் இருந்து முதல்வர் என்னென்னலாம் திட்டங்களை கொடுத்தாருன்னு அதையும் மக்கள் இட போட்டு பார்ப்பாங்க. நான் இதை ஏன் ஆர்கே நகரோட ஒப்பிட்டு சொன்னேன்னா,
அப்படியெல்லாம் பார்த்தா ஆர்கே நகருக்கு அத்தனை மந்திரி இருக்கும்போது அங்கே போட்டுருக்கணும். அங்கே ஆட்சியும் சரியில்லை, தலைமையும் சரியில்லை, கட்சியும் சரியில்லைன்னு தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு ஆளை நம்பி போட்டாங்க. ஆளை காணான்னு தேடுறோம், அது வேற விஷயம். பட் இப்போ ஆளுங்கட்சி ஏன் அதே மாதிரி மனநிலை அங்கே பாமகவோட பெல்ட்டு கோட்டை, இந்த ஜாதிவாரி இடஒதுக்கீடு, திமுக அவ்வளோ வண்டியர்களுக்கு துரோகி, இவ்வளோ பட்டியல் அடிக்கிட்டு போனீங்க. நாங்கள் எதுவுமே பேசலை. நீங்கள் கொடுத்த அத்தனைக்கும் அப்ரூவ் பண்ணுற இடத்துல எங்கள் முதலமைச்சர் இருந்தார். அவர் கூட போல. அடுத்து அமைச்சர் உதயநிதி அனுப்புனார். பெண்டிங்கில் உள்ள இஷ்யூவாக மட்டுமே அவர் பேசினார். பாருங்கள், 1000 ரூபா உங்களுக்கு யாராருக்கெல்லாம் வரலையோ நீங்கள் கவலைப்படாதீங்க, விரைவில் அந்த பட்டியல் வருது, அது எல்லாருக்கும் வந்துடும். யாராருக்கெல்லாம் நலத்திட்ட உதவி கிடைக்கலையோ அது அவ்வளவும் வந்துடும். முதல்வர் முகவரின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. எவ்வளோ மனு வந்திருக்கோ அவ்வளவும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறோம். துறை ரீதியாக ஒவ்வொரு அமைச்சர்களும் போய் அந்த தொகுதிக்கு உங்கள் தேவையை பூர்த்தி பண்ணுறோம், எங்களை நம்புங்கன்னு தான் சொல்ல முடியும். அவ்வளவுதான் அந்த இடத்துல பண்ண முடியும். இல்ல, ஒரு பைபோல்னு வரப்போ, ஒரு சட்டமன்ற தொகுதின்னு வரப்போ மாநில அளவிலான இஷ்யூஸ் அங்க மக்கள் பார்ப்பாங்களா, இல்லாட்டி லோக்கல் இஷ்யூஸை பார்ப்பாங்களா? அந்த சட்டமன்றமும் மாநிலத்துக்குள்ளதாங்க இருக்கு. ஏற்கனவே அங்கே இதே ஆளுங்கட்சி தான் நான் அங்கேயே உறுப்பினர். அதே மாதிரி அந்த ஆளுங்கட்சியோட சாதனைகள் அவர் தானே எடுத்துகிட்டு போய் அங்கே சேர்த்துருப்பாரு. தமிழக முதல்வர் தனி ஒரு தொகுதிக்கு முதலமைச்சர் இல்லைங்க. இல்ல, அந்த பகுதி மக்களுக்குன்னு சில பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, வேலை வாய்ப்பு ரிலேட்டடா, அப்படியான லோக்கல் இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, அத வந்து பிரதானமா அவங்க மனசுல வைப்பாங்களான்னு கேக்குறேன். நான் இப்ப அங்கேயே வரேன். அதிமுக தொகுத்த அத்தனை தொகுதிகளுக்கும் கொங்கு மண்டலத்தில் திமுகவுக்கு வேலை இல்லைன்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே அந்த மக்கள் இல்லைன்னு ஓட்டு போடல. உடனே இந்த முதல்வர் ரொம்ப வித்தியாசமான முதல்வர், ரொம்ப டிஃப்ரெண்டாக கையாளுறாரு. ஜெயிச்ச உடனே முதல்ல எங்கே தோத்தமோ அந்த தொகுதி கோயம்புத்தூர் தான் போய் கால் வச்சார். அங்கே போய் தான் இறங்கினார். அங்கே இறங்கி அந்த மக்களை பார்த்தார். நீங்கள் ஏன் எனக்கு ஓட்டு போடலங்கிறத நான் கேட்கவில்லை, ஆனால் உங்களுக்கும் நான் சேர்த்து வேலை செய்வேன், உங்களுக்கான எம்எல்ஏவாக இருப்பேன், உங்களுக்கான முதலமைச்சராக இருப்பேன்னாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து பாருங்கள், கொங்கு மண்டலத்தில் திமுக கோட்டையாக கொடி பறக்குது. அங்கே இருக்கிற மந்திரியை கூட பிடிச்சிட்டு போய் நீங்கள் பழி வாங்குறதுக்கு உள்ளே போட்டிங்க. அப்போ கூட அண்ணாமலையால் அங்கே கொடியேற்ற முடியல, அங்கே யாராலையும் ஒன்றும் செய்ய முடியல. இப்போ இதெல்லாம் நான் ஏன் உதாரணமாக காட்டுறேன், பாமகவுக்கு புரியணும், அந்த சகோதரனுக்கு இதெல்லாம் காது கொடுத்து கேட்கணுன்ட்டு. அங்கேயே இப்போ பறக்கிறது யார் கொடி? கருப்பு சிவப்பு கொடி. எல்லா தேர்தலையும் தொடர்ந்து இப்போ வரைக்கும் ஆனாலப்பட்ட டம் டும்னு நான் இராணுவத்தை வச்சு தேர்தல் நடத்துவேன்னு சொன்னேன். அண்ணாமலையாக காணான்னு தேடுறானுவோம். ஸோ இதெல்லாம் பார்க்குறது முதல்வரோட எங்கள் ஆளுங்கட்சியோட மக்களுக்கும் ஆளுங்கட்சிக்கும் உள்ள ஒரு சுமூகமான ஒரு விருப்பம்னு வச்சுக்குவோம். நான் என்ன கேட்குறேன், அந்த தொகுதியை நீங்கள் மையப்படுத்தி போனீங்கல்ல, நாங்களும் அங்கே இருந்தோம்ல, நீங்களும் அங்கே இருந்தீங்கல்ல, உங்கள் ஐயா அன்புமணி ராமதாஸ் என்ன பிரச்சாரம் பண்ணன்னு பிரச்சாரம் பண்ணாருன்னு இப்போ இவர் வாயால் கூட சொல்ல வைப்போம். அங்கே இருக்கிற பெண்களை, திமுககாரங்களை நம்பி இந்த பெண்களை கொண்டு அடைச்சி வைக்கிறானுங்க. அவனுங்க மோசமானவனுங்க. யார்? அன்புமணி ராமதாஸ். அங்கே இருக்க மக்கள் யார்? அங்கே இருக்க சகோதரிகள்லாம் யார்? எல்லாம் நம்மளோட இருக்கவங்க, நம்மளோட உறவினர்கள் மாதிரி. ஓன் கோட்டைன்னு சொல்கிற இடம். அங்கே போய் இடைத்தேர்தல் திமுக பலமாக இருக்குது, அது அரசியல் கட்சி. நம்மளை மாதிரி அது ஒரு கம்யூனலாக எதையும் பார்வையில் பார்க்கல. அது அனைத்துக்குமான கட்சி. முதல்வரும் திமுக ஆட்சின்னு சொல்கிறது போல திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறவர். இப்படி இருக்கிற இடத்துல போய் நீங்கள் அங்கே போய் பெண்கள்லாம் கூப்பிட்டு போய் அங்கே அடைச்சி வைக்கிறானுங்க. மோசமான ஆளுங்க திமுக காரணம். இவனுங்களை நம்பி இந்த பொம்பளைங்க வேறு போதுங்க பொண்ணுங்க. என்ன அர்த்தம்? மிரட்டி வச்சுட்டு ஓட்டு கூட வாங்குவானுங்க அப்படின்னு ஒரு அன்புமணி ஐயா ராமதாஸ் பேசுனா அந்த பெண்கள் யாரை மதிப்பாங்க? யாருக்கு ஓட்டு போடுவாங்க? இதெல்லாம் இப்போ இவர் பேசுவாரா? உடனே நான் கேட்குறேன், கொண்டி அடைச்சி வச்சுட்டாங்க, பட்டியல் அடைச்சி வச்சாங்கன்னாரு. அண்ணாமலை போய் அதே மாதிரி பிரச்சாரத்தில் பேசுனார். என்ன தெரியுங்களா பேசுனார்? எங்கே வேணாலும் நீங்கள் மக்களை அடைச்சி வைக்கலாம், ஆனால் திமுகவை நான் எச்சரிக்கிறேன், இது பாமகவின் கோட்டை, பாஜகவும் கூட இருக்கிறது, இங்கே யாரையும் அடைத்து வைக்க முடியாது, இங்கே பட்டியெல்லாம் கட்ட முடியாது அப்படின்னு அங்கே போனால் மைக்கு கிடைச்சோன்னே வசனம் மட்டும் பேசுனீங்க. இன்றைக்கி பாமக சகோதரர் இங்கே வந்து உட்காந்து பட்டியலை அடைச்சி வச்சுட்டாங்க, பெண்களை பூட்டி வச்சுட்டாங்க, மக்களை பூட்டி வச்சுட்டாங்க. அங்கே என்ன ஜனநாயகம்? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.